சென்னை சேலம் இடையேயான 277 கிலோமீட்டரிலான 8 வழி சாலை அமைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மதன் நம்முடன் இணைகிறார். மதன், இந்த தீர்ப்பு தற்போது வரைக்கும் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை என்ன, அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாளை மறுநாள் தீர்ப்பு எப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சென்னை சேலம் 8 வழி சாலைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ், பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுதாரர் தரப்பில் குறிப்பாக தெரிவிக்கப்பட்ட முக்கிய வாதங்களை பொறுத்த வரைக்கும் திட்டத்தினால் முக்கியமாக அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறதாக அவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதாவது தங்களுடைய அனுமதி இல்லாமல் காலமாக அந்த பகுதிகளில் விவசாயம் செய்து வரும் தங்களுடைய நிலத்தை தற்போது 8 வழிச்சாலைக்காக எடுக்கக்கூடாது, இதற்கு பதிலாக மாற்றுப்பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய விவசாயிகள் தரப்பில் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதே போல பூ உலகின் நண்பர்கள் சார்பில் தொடரப்பட்ட அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இது போன்ற ஒரு 8 வழிச்சாலை அங்குள்ள அந்த மலைப்பாதைகள் மற்றும் இந்த விவசாய நிலங்களை அதற்குள் போடப்படுவதால் அங்குள்ள உயிர்கள், அதாவது காட்டு விலங்குகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் முழுமையாக பாதிப்பு ஏற்படும். அங்கு சாலை அமைக்கப்படும் பட்சத்தில் அந்த வாகனங்கள் செல்வதால் முழுமையாக இத்தனை ஆண்டு காலமாக அங்கிருந்து அந்த சுற்றுச்சூழல் முழுமையாக பாதிப்படைந்து விடும் என்பதால் இதற்கான ஒரு மாற்று வழி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதே போல இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னர் அங்குள்ள பொதுமக்களிடம் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும். முறையாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதற்கான ஆட்சேபனைகள் எவ்வளவு, அதற்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஆராய்ந்த பிறகு இது போன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இது போன்ற முழுமையாக எந்த ஒரு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் திடீரென அதிகாரிகள் அங்குள்ள விவசாய நிலங்களுக்கு வந்து அங்குள்ள விவசாயிகளை அடித்து துன்புறுத்தி அங்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பணியை மேற்கொள்வதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் பல்வேறு கண்டனங்களை தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவித்திருந்தார்கள், முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு. அதாவது இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த பகுதி அந்த இடங்களில் விவசாயம் செய்து வந்த விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடிவு செய்யும் போது அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நிலத்தை அபகரிக்க கூடாது, இது தொடர்பாக முழுமையான அந்த ஒரு விளக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அனுமதித்த பிறகே இது போன்ற நிலத்தை கையகப்படுத்த வேண்டுமே தவிர அவர் துன்புறுத்தக்கூடாது என்று தெரிவித்தார்கள். ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார்கள். அதாவது விவசாயிகளை துன்புறுத்தி நிலம் கையகப்படுத்த தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியமா இன்னொரு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அதாவது மத்திய சுற்றுச்சூழலுடைய அனுமதி பெறுவதற்கு முன்னதாகவே இது போன்ற நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதற்கு பதிலளித்த மத்திய அரசு, அதாவது தற்போதை பொறுத்த வரைக்கும் நிலம் கையகப்படுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபடவில்லை, அந்த நிலத்தை அளவிடும் பணியில் மட்டுமே மேற்கொண்டுள்ளோம், தற்போது அந்த கல் பதிக்கும் பணியில் மட்டுமே நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இந்த ஒரு கல்லை பதித்த பிறகு அந்த நிலங்கள் எவ்வளவு அந்த சாலைக்கான நிலங்களை அளவீடு செய்த பிறகே அதுக்கான கையகப்படுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதும் இதற்கான எந்த ஒரு மக்கள் கருத்து கேட்கக்கூடிய தகவலை இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை பொறுத்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள விவசாயிகள் இது போன்ற ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதாவது மக்களை துன்புறுத்தி அங்குள்ள மரங்களை வெட்டக்கூடாது, சாலைகள் உள்ள மரங்களையோ இல்ல காட்டில் உள்ள மரங்களையோ இந்த கல் நடுவதற்காக கூட வெட்டக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அந்த 8 வழிச்சாலைக்காக கையகப்படுத்த இருந்த நிலங்களில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டது. இதற்கும் நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்து இந்த போன்ற மரங்களை வெட்டிய அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த மரங்களை வெட்டியவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றிருந்தார்கள். அந்த ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அது ஒரு கடும் கடன் தெரிவித்தது. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது இந்த ஒரு 8 வழிச்சாலைக்கான அந்த ஒரு வழக்கில் மதன், இடையூறுக்கு மன்னிக்கணும், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கை தொடர்ந்தவர்களில் ஒருவரான பூ உலகின் நண்பர்களின் வழக்கறிஞர், பூ உலகின் நண்பர்களை சேர்ந்த வழக்கறிஞர் அவர் சுந்தரராஜன் அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு சுந்தரராஜன். தற்போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு திங்கட்கிழமை வர இருக்கிறது. இந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 8 வழிச்சாலை திட்டம் எந்த நிலையில் வரும், தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக இந்த தீர்ப்பு இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டுச்சுன்னா பூ உலகம் மட்டும் கிடையாது,
பல்வேறு இயக்கங்கள், விவசாய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து போட்டதான் அது. இது எதுனா குறிப்பாக சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கை போன்ற அடிப்படை விஷயங்கள் செய்யாமல் இந்த திட்டத்துக்கான நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் மையமா வச்சு அந்த வழக்கு இருக்குது. அதற்கான தீர்ப்பை தான் திங்கமா தரப்போறாங்க. இது என்னன்னா, இதுல மக்கள் எடுத்த மிகப்பெரிய போராட்டங்களின் வாயிலாக இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தான் திங்கட்கிழமை தீர்ப்பு அமைந்து நினைக்கிறேன். சட்டப்படியும் அதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு புதிய சாலை அமைக்கும் போது அந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்கீடு அறிக்கை, வனவிலங்கு அனுமதி, காட்டிலாக அனுமதி போன்ற பல்வேறு விஷயங்களை வாங்காம இந்த நிலத்துக்கு பக்கமா வரக்கூடாது, கையகப்படுத்துறதுக்கான பணிகளை செய்யக்கூடாதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கான தீர்ப்பை தான் திங்கட்கிழமை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு வழியாக நாங்கள் நம்புறோம். இப்போ மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில என்னென்ன அனுமதிகள் இந்த மாதிரியான திரு சுந்தரராஜன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இந்த சூழ்நிலையில் பாமகவின் வழக்கறிஞர் பாலு நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு பாலு. நாளை மறுநாள் இந்த 8 வழிச்சாலையினுடைய தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? நீங்க தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள். சோ இந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக இந்த தீர்ப்பு 8 வழிச்சாலை திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வழக்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்ததிலிருந்து அதனுடைய இறுதி வாதம் வரை நீதிமன்றத்தில் நான் இருந்தவன், அந்த வாதத்தில் பங்கெடுத்தவன். அந்த அடிப்படையில் அந்த வழக்கு நடைபெற்ற விதமும், நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய அரசு பதில் வழங்கிய விதமும், இங்க இருக்கக்கூடிய சாலை கிராமப்புற விவசாய மக்களுடைய பாதிப்புகள் குறித்தும் நாங்கள் எடுத்து வைத்தோம். அடிப்படையான விதிமுறைகளை மத்திய அரசு பின்பற்றாமல் அவசர கதியில் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்ற பிறகு கூட எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எனவே நாங்கள் கூட்டணி அமைத்ததன் காரணமாக 8 வழிச்சாலை திட்டத்தில் எங்கள் கொள்கையில் நினைப்பது மிக தவறானது. நிச்சயமாக இந்த திட்டம் வருவதை முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். ஏன் வருதுன்னா, நீங்க முன்வைத்த 10 கோரிக்கைகள்ல இந்த 8 வழிச்சாலை தொடர்பான கோரிக்கை அதுல இல்ல. அதனாலதான் உங்களுடைய ஸ்டாண்ட்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க கேட்டீங்க. ஏனென்றால் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தீர்ப்பு நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தினால் நாங்கள் அதை தெரிவிக்கவில்லை. மேலும் நீதிமன்றம் நிச்சயமாக இதில் நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் மத்திய அரசை நாம் எதிர்பார்க்க தேவையில்லை என்ற வகையில் தான் நாங்கள் அதில் இந்த திட்டத்தை நாங்கள் குறிப்பிடவில்லை. என்றாலும் எங்களுடைய கொள்கையில் மாற்றமில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நான் இந்த தருணத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திரு பாலு, அதிமுக அரசு தரப்புல இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது. மக்கள் மத்தியில எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்க தரப்புல இருந்து வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தீர்ப்பு தான் வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கூட்டணியில் நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இது 2 கட்சிகளுக்கு இடையே அந்த கருத்து மோதல் மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது எதிர்க்கட்சிகள் இதை ஒரு கருத்து மோதலாகவோ கொள்கை முரண்பாடாகவோ பேசலாம். அப்படி என்றால் நாங்கள் கூட திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகளை பொருளாதார இடஒதுக்கீடு விஷயத்தில், நீட் விஷயத்தில் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இந்த வழக்கை எதிர்கொண்டது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்றோம். ஒவ்வொரு ஊராக கிராம வாரியாக சென்று அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் தொடுத்திருக்கிறோம். எனவே இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்து வரக்கூடிய எந்த திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளாது. நிச்சயமாக இது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதே சமயத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறோம். அந்த விதத்தில் இந்த கூட்டணி அமைத்ததின் காரணமாக அதிமுகவோட பாஜகவோட நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டதின் காரணமாக இந்த 8 வழிச்சாலையில் நாங்கள் எந்த விதமான பின்னடைவும் நாங்கள் கடைபிடிக்க போவதில்லை. நிச்சயமாக இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்ப்போம்.
திரு பாலு, அப்படின்னா அதிமுகவினுடைய கூட்டணியில நீங்க இருக்கீங்கன்ற சூழ்நிலையில கொள்கையில் 2 கட்சிகளுக்கும் மாறுபாடு இருக்கிறது அப்படின்றது, இந்த கூட்டணியில 2 கட்சி இருக்கும், ஆனா இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்பொழுது எங்களுடைய கொள்கையில நாங்க ஒரு ஸ்டாண்ட், அவங்க ஒரு ஸ்டாண்ட் தான் இருப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? சோ இது கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அவர்களுக்கு ஒரு 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 கருத்து, ஏனென்றால் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது கொள்கையில் நாம் விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேக்கு மரமாக இருக்கிறது, கூட்டணியில் தான் நாங்கள் நாணலாக இருக்கிறோம் என்று எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே கூட்டணி அமைத்து விட்டோம் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது. அதிமுகவிற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, பாஜகவிற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது, பாமகவிற்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் எதிரணியில் இருப்பவர்களுக்கும். எனவே காங்கிரசினுடைய அனைத்து கொள்கைகளும் திமுகவுக்கு உடன்பட்டது என்று சொல்ல முடியாது. திமுகவுடைய அனைத்து உடன்படி கருத்துக்களையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியாது. எனவே இது குறைந்தபட்ச ஒரு தொகுதிக்கான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைத்ததற்கு பிறகு இது எந்த அளவிற்கு ஒரு வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு இயற்கையான கூட்டணி என்று எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதை உறுதிப்படுத்தும் வகையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது, வெற்றிக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை. அந்த அடிப்படையில் ஒரு நல்ல கூட்டணியை தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே சமயத்தில் மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிப்போம். திரு பாலு, இயற்கையான கூட்டணி அப்படின்னாலும் கொள்கையில மாறுபாடு இருக்கிறதே, சோ இந்த கூட்டணிக்கான அச்சாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை நீங்க மீண்டும் கொள்கையில் வேறுபாடு. திரு பாலு, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கீங்கன்னு நம்புறேன். இது கொள்கை ரீதியான இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில கொள்கையில இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னாலும் கொள்கையிலையும் நாங்க மாறிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணியினுடைய அச்சாரம் என்ன? விட மோசமானது அல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய கொள்கை முரண்பாடுகள். எனவே அடிப்படையாக பாஜகவினுடைய அந்த மதவாத சக்திகளை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கம் அங்கே காங்கிரஸை எதிர்க்கிறது. என்ன கொள்கை இது? இது தேசியத்திற்கான தேர்தல், மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல. தேசிய அளவில் நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் இரட்டை நிலைப்பாடுகளை மேற்கொள்கிறது. இதைவிட ஒரு முரண்பாடான, இதைவிட கொள்கையை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நிலையை இந்தியாவில் வேறு எந்த அரசியல் கட்சி மேற்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒரு திட்டம் தொடர்பான கொள்கை முரண்பாடு, ஆனால் யார் இந்த நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்பதிலேயே முரண்பாடு இருக்கிறது. இன்றைக்கு திமுக ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழிகிறார்கள், ஆனால் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மற்ற மாநிலங்களில் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் நல்லாட்சியை, ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள ஆட்சியை, ஒரு நிலையான பிரதமரை அந்த அணியினால் கொடுக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த 8 வழிச்சாலை விஷயத்தில் நாங்கள் எந்தவித கொள்கை முரண்பாடும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு சொல்றார் வைகோ, சாதிக்களினுடைய மரணம் குறித்து என்னிடம் ஆவணம் இருக்கிறது, ஸ்டாலின் தான் அவருக்கு காரணம் எல்லாம் என்று சொன்னார். ஆனால் கூட்டணி அமைத்துக் கொண்டு கேட்டால் என்னிடம் அது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை, அது போன்ற தடுமாற்றம் எங்களிடம் இல்லை. நாங்கள் உறுதியாக நாங்கள் என்ன சொன்னோமோ அதில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம். இதற்கு பிறகும், வெற்றி பெற்றதற்கு பிறகும் நாங்கள் உறுதியாக இருப்போம். திரு பாலு, இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு உங்கள் பக்கம், அதாவது இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக இருக்கக்கூடிய வருமே, ஆனால் அதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? தமிழக அரசு தரப்பில் இந்த சாலையை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? அதாவது இந்த வழக்கில் நீதிபதிகள் சிவஞானம் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்து துவக்கத்திலிருந்தே எந்த தரவுகளின் அடிப்படையில், எந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த திட்டம் சாதகமான திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று பல முறை மத்திய அரசினுடைய வழக்கறிஞரும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய வழக்கறிஞரிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். ஆனால் அவர்களால் அதற்கு சரியான பதிலை நீதிமன்றத்தில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் திட்டம் கொண்டு வருகிறோம், இதனால் இந்த நன்மை வரும் என்றுதான் சொல்லுகிறார்கள். சாதாரண மக்கள் பயன்படுத்த முடியாத திட்டம், இதனால் மிகப்பெரிய அளவில் விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது என்ற புள்ளி விவரங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகின்ற பொழுதும் மத்திய அரசினால் இதை முறையான வகையில் அதற்கான நீதிமன்றத்தை அதாவது அவருடைய பக்கம் இழுக்கக்கூடிய வகையில்
நியாயப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாதம் இல்லை என்பதை நீதிமன்றம் சொல்லியது. நீங்கள் கூட அந்த வழக்கு விசாரணையை பல தருணங்களில் நீங்கள் செய்தியாக்கியிருக்கிறீர்கள். ஆனால் நீதிமன்றம் கேட்ட பல கேள்விகளை மத்திய அரசினால் பதில் சொல்ல முடியவில்லை. எனவேதான் சொல்லுகிறோம், இந்த திட்டம் நிச்சயமாக சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்தை தள்ளுபடி செய்யும், அதாவது ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் நம்புகிறேன். ஆனால் அதே வேளையில் மத்திய அரசு கொண்டு வருகிறது ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டம். எனவே இதில் சட்ட சிக்கல்களை, நுணுக்கமான காரணங்களை ஆய்வு செய்ய மேற்கொள்ள தேவையில்லை என்பது போன்ற பல இதற்கு முன்பு இருந்த தீர்ப்புகளை எல்லாம் அங்கே மேற்கோள் காட்டினார்கள். ஆனால் அதையும் நீதிபதி அவர்கள் மறுத்து, இது நீங்கள் இந்த திட்டம் தொடர்பான என்னுடைய ஐயத்தை, என்னுடைய வினாவிற்கு நீங்க விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார். அது மத்திய அரசு வழக்கறிஞர்களால் செய்ய முடியவில்லை. அந்த அடிப்படையில் நிச்சயமாக இது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடிய முதல் நபராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பார். நன்றி திரு பாலு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஒருவேளை இந்த தீர்ப்பு சாதகமாக, உங்களுக்கு சாதகமாக வராவிட்டாலும் மேல்முறையீடு செய்வதிலும் பாமக முதல் ஆளாக நிற்கும் என்று திரு பாலு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த அதிமுக பாமக கூட்டணி என்பது அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மக்களுக்கு தேவையான திட்டங்களை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டணி என்று பாமக ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தது. ஒருவேளை இந்த தீர்ப்பு சாதகமாக வராவிட்டால் பாமக மேல்முறையீடு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டணி எதற்காக என்று கொடுக்கப்பட்ட விளக்கத்திற்கான ஒரு முதல் படியாக அந்த மேல்முறையீடு செய்யப்படுமே ஆனால் அந்த நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கலாம்.